ஒரு 3% கேப் அப். அதுக்கப்புறம் பார்த்து பெரிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இந்த மாதிரி ஒரு பெரிய கேப் அப் ஆனாலே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இது வந்து நிப்டியோட ரெகுலர் பிஹேவியருங்க. அடுத்தது நாளைக்கு என்ன நடக்கும் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்பரர்ஸ். நிப்டியோட 5 minutes சார்ட் இப்போ எல்லா டிமாண்ட் சப்ளை ஜோன்ஸ் எல்லாமே மாறியாச்சு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீ லெவல் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு 23,938. இது எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னத்தோட 915 ஹை. இதை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்கன்னா டவுன் சைடு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு சான்சஸ் இருக்கு. அது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் 1 ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன்ஸ் இது ரெண்டும் ஒரு 23,850 23,830. இது வந்து இந்த ஏரியாவை கட் பண்ணாங்கன்னா அடுத்த டிமாண்ட் ஜோனான 23,730 அப்படிங்கிற வரைக்கும் கீழே வரக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பியும் மேலே போறாங்க அப்படிங்கும்போது 24,077 அப்படிங்கிறது ஒரு சப்ளை ஜோனுங்க. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது 24,150, அதுக்கப்புறம் 24,337 இது வரைக்கும் அப் ட்ரெண்ட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் சைட்வேஸ் டு கன்சாலிடேஷன் மாதிரி தான் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ கிடைக்கிற மாதிரி இருந்தா இந்த கீ லெவல்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரேடை கால் இல்லை புட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கலாங்க. இது வந்து நிஃப்டியோட லெவல்ஸுங்க. இதே வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,500 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அது கீழே இறங்கினா 54,600, அப்புறம் இன்னையோட 915 லோ 54,800 இது வரைக்கும் கீழே இறங்கலாம். சப்போஸ் அப் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,180 200 இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகும்போது 56,900 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது அப் ட்ரெண்டுங்க. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங். நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நல்ல ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு பெரிய ப்ரீமியம் மொமெண்டமும் நல்லா கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட்ல முடிஞ்சிருச்சு. பேங்க் நிஃப்டியில் ஒரு 600 பாயிண்ட் மூவ்மெண்ட் கிடைச்சதுங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கேப் அப் பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரி கேப் அப் டேஸ்ல வந்து பேங்க் நிஃப்டி பாருங்க. அந்த பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதில் என்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. ஓகேங்களா. நிஃப்டி பிரீமியம் பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 50 பாயிண்ட் மேக்ஸிமம் அவ்வளோதான் மூவ்மெண்ட் கொடுத்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய தாட்டி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், அப்புறம் மேலே கீழே அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு ப்ராப்பரான ட்ரேட் மட்டும் தான் கிடைக்கிற மாதிரி இருந்ததுங்க. ஆனால் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு கண்டினியூஸ் ஒரு மொமெண்டம், ஒரு கன்சாலிடேஷன், அப்புறம் பிரேக் அவுட் ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் ப்ரீமியம்ல நம்மளுக்கு சாலிடாக கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரி கேப் அப் டேஸ்ல நம்ம பேங்க் நிஃப்டியை டார்கெட் பண்ணுறது கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்குங்க. நிஃப்டியோட டே சார்ட் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு லாங் டேர்ம் வியூக்கு நம்ம இந்த டே சார்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 3 days பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஒரு 1 hour சார்ட்ல வந்து லோயர் லோ வைக்கவே இல்லை. ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிற ஃபார்மேஷனாக தான் போச்சு. லாஸ்ட் 3 days பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டில்ஸ் தான். இது ஸ்ட்ராங்கான பையிங் ஜோன். திருப்பியும் இந்த பழைய ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூலேருந்து ஒரு நல்ல பையிங், இந்த இடத்துல ஒரு 3 கேண்டில் நல்ல பையிங் வந்திருக்கு. அப்புறம் இன்னைக்கு ஒரு கேப் அப். இன்னைக்கு வால்யூம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிட்டிவா லாஸ்ட் 3 days விட இன்னைக்கு வால்யூம் வந்து கொஞ்சம் ஹெவியான வால்யூம். இந்த ஹெவியான வால்யூம் இருக்கிறங்காட்டி இந்த மூவ் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. கம்பேரிட்டிவா சஸ்டெயின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கண்டினியூஸா ஒரு 4 நாள் நல்ல ஒரு பெரிய வால்யூம்ஸ் கேதர் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் ஹை 26,341, அப்புறம் இப்போ கடைசியாக கிடைச்ச லோ 22,182. இதுக்கு வந்து ஒரு ஃபிபனாச்சி போட்டோம்னா நம்ம எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 0.618 அந்த ஏரியாவுக்கு மேலே தான் இன்னைக்கு ஓப்பன் ஆனாங்க. அதுக்கப்புறம் மேலே போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 100 பாயிண்ட் மேலே போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு இந்த வீக்ல பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 0.5ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த 0.5 ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,261. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபாலிங் சேனல் அப்படிங்கிறதுல இருந்து பிரேக் அவுட் நம்ம கொடுத்தாங்க. பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் நம்ம 2 days முன்னாடி இருந்து நம்ம பிரேக் அப் ஸ்ட்ரக்சருக்கு மேலே க்ளோஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கு மேலே ட்ரேடட் ஆக ஆரம்பிக்குது. இன்னும் 5 minutesல நம்மளுக்கு ஹையர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷன் இல்லை ஹையர் ஹை ஃபார்மேஷன் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வரல. ஏன்னா அது ஒரு கேப் அப் முன்னாடி. இப்போ அடுத்தது இந்த ரீடெஸ்ட் ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும்போது ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாங்க. இந்த 771 அப்படிங்கிறது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். இதை கட் பண்ணிட்டு கீழே வந்தாங்கன்னா இந்த 0.786 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மேலே போகலாம். இல்லை இதுக்கு இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டாங்கன்னா இதை பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா நம்ம அப் ட்ரெண்ட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கேப் இப்போவும் ஃபில் ஆகலாம், இல்லை சில பல மாசங்கள் கழிச்சும் ஃபில் ஆகலாம். அது வந்து வரக்கூடிய நாட்கள்ல நம்மளுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்ல தெரிய வருங்க. ஸோ இந்த கீ வேல்யூஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கீ வேல்யூ கட் பண்ணும்போது நம்மளுக்கு அடுத்த லெவல் இந்த கேப் ஃபில்லிங் வந்துருவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் இல்லை பொசிஷன்ஸை வந்து பிளான் பண்ணிக்கலாங்க.
ஸோ இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.